நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நான் ரீசெண்டாக ஒரு பவுடர் ஃபர்டிலைசர் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அது. நான் ரோஜா செடி கொடுத்தேன், முல்லைப்பூ செடிக்கு கொடுத்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் மரத்துக்கு கொடுத்தேன், அப்புறம் கத்திரிக்காய் செடிக்கு கொடுத்தேன். நிறைய செடிகளுக்கு நான் கொடுத்தேன். பூக்காத காய்க்காத இருந்த செடி கூட பூக்க ஆரம்பித்தது கொடுத்ததுக்கப்புறமா. நான் இது வரைக்கும் இந்த ஃபர்டிலைசர் கொடுத்ததே இல்லை. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபர்டிலைசர். நிச்சயம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். போன வருடம் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் சிகப்பு வெண்டை காய் போட்டிருந்தோம். நல்ல மரமாக வளர்ந்து சூப்பரான ஒரு அறுவடை கிடச்சிது. பழைய பதிவுகளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். வெண்டை இந்த நாட்டு வெண்டை எப்படி வளர்க்குறதுன்னு டீட்டெயில்டாக நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். இதோட விதைகள் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. நான் கொஞ்சம் இந்த வருஷம் ரொம்ப பிஸி ஷெட்யூல்னால ஒரு 15-20 விதைகள் தான் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ மித்த விதைகள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஒரு 150-200 விதைகள் இருக்குது. ஸோ உங்களிலேருந்து 10 பேருக்கு அந்த விதைகளை ஆளுக்கு 20 விதையாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பதிவில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு 5 பதிவோட லிங்க் போட்டிருக்கேன். அந்த 5 பதிவையும் பார்த்துட்டு அதில் கமெண்ட் எழுதிங்க. அக்கா பார்த்துட்டோம் அப்படின்னு கமெண்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மெயில் பண்ணிடுங்க. நான் அந்த 5 பதிவுகளையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிடுங்க. muhil.ini@gmail.comக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஆமாம், ஆப்வியஸ்லி ஒரு 10 நாள் ஆகும் உங்களுக்கு சேர்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மட்டும்தான் இதோட டார்கெட்டு. ஸோ இன்றைக்கி மெயில் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பிச்சி வைக்க போகிறேன். ஓகே, இது என்ன ஃபர்டிலைசர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. அந்த கத்திரிக்காய் செடியை காலையில் போய் கதவை திறந்து பார்த்தா அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு மனசு. எப்படி தலை நல்ல பெரிய செடியாக சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் ஹைப்ரிட் கத்திரிக்காய் தான் வளர்த்துருக்கேன். இந்த வருஷம்தான் நாட்டு கத்திரிக்காய். ரொம்ப நிறைவாக இருக்குது மனசுக்கு. ரொம்ப நிறைவாக இருக்குது எனக்கு மனசுக்கு. சின்ன ஒரு மாதம் கூட ஆகலை காய்க்க ஆரம்பிச்சு. அதுங்களாட்டியுமே நான் ஒரு கிட்டத்தட்ட 2-3 கிலோ கத்திரிக்காய் பறிச்சிருப்பேன். அவ்வளோ கத்திரிக்காய் பறிச்சிருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஃபர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எந்தெந்த செடிக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, பூக்காத காய்க்காத எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் தான். நல்ல முத்த கத்திரிக்காயாக மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்காக முத்தலாக போய் பார்த்து வாங்கணும்னு இல்லை. இந்த வத்தலுக்காக வடகத்துக்காக சீப்பாக, இப்போ கத்திரிக்காய் விலை கம்மி தானே, உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் போய் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. நான் சும்மா ஒரு 1/2 கிலோவில் தான் ஆரம்பித்தேன். எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நிறைய போட்டு வச்சுருக்கேன் நான். கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா காய வச்சுக்கோங்க. மொக்க வெயிலில் காய வைக்காமல் ஒரு நிதானமான வெயில் இருக்கிற மாதிரியான இடத்துல போட்டு, பால்கனிலேயோ ஃபேனுக்கு கீழேயோ. ஃபேனுக்கு கீழே போட்டால் ஃபங்கஸ் ஆகிடும். நல்ல நான் கிரேப் ஷேட் நெட், நம்ம வீட்டில் அந்த கிரேப்ஸ் கொடி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் காய போட்டேன். அது மாதிரி காய போட்டுக்கோங்க. காய போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணேன். அது என்னமோ தெரில, ஃபோனில் இல்லவே இல்லை. அந்த காய வச்ச அந்த கத்திரிக்காய் பீசஸை நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி எஃபெக்டிவாக இருக்குங்க. ஒரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் தான் கொடுத்தேன். நம்ம இந்த கத்திரிக்காய், ரோஜாப்பூ செடி, செம்பருத்தி எல்லாத்துக்குமே கொடுத்தேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நம்ம இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அது ரொம்ப நாளும் வச்சுக்க முடியும். அப்படி இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது. நீங்கள் நாற்று எடுத்து வச்சு ஒரு 30 நாளைக்கு அப்புறமா கத்திரிக்காயோ இல்லை வெண்டைக்காயோ பூக்கிற நேரத்தில், காய்க்கிற நேரத்தில் கொடுங்க. கண்டிப்பாக என்னை நீங்கள் புகழ்வீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எஸ் டியர்.